ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், CCNA வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் 6th மற்றும் 7th டேட்டாலிங்க் மற்றும் ஃபிசிக்கல் இந்த 2 லேயர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ரவி. வெல்கம் டு நெட்வொர்க் ரவி யூடியூப் சேனல். அன்பா CCNAவில் பார்ட் 6 வீடியோ தான் இந்த வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா OS லேயரோட பார்ட் 5 வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் 5 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ CCNA பார்ட் 6 வீடியோவாக நாம் டேட்டாலிங்க் லேயர்னால் என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். இந்த டேட்டாலிங்க் லேயர் 2 விதமான வேலைகள் பார்க்குது. ஃபஸ்ட்டு, ப்ரொவைட்ஸ் ஃபிசிக்கல் அட்ரஸிங். 2, என்ஷூர் டேட்டா இஸ் எரர் ஃப்ரீ. இந்த டேட்டாலிங்க் லேயரில் ஃபிசிக்கல் அட்ரஸை பேஸ் பண்ணி தான் டேட்டா கம்யூனிகேஷன் நடக்குது. ஃபிசிக்கல் அட்ரஸுங்கிறது என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், மேக் அட்ரஸ். ஸோ சேம் நெட்வொர்க்கில் கம்யூனிகேஷன் நடக்கும்போது இந்த டேட்டாலிங்க் லேயர் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. என்னோடய லேன்குள்ளே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மிஷின்லேருந்து பக்கத்து மிஷினுக்கு சேம் நெட்வொர்க்கு கனெக்ட் ஆகி இருக்கிற கம்ப்யூட்ரு மற்றும் சர்வரு ஃபிசிக்கலாக கனெக்டரில் இருக்கிற மிஷின் கூட நான் கம்யூனிகேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்போ மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி தான் கம்யூனிகேஷன் நடக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த டேட்டாலிங்க் லேயர் பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஸோ 2வது, என்ஷூர் டேட்டா இஸ் எரர் ஃப்ரீ. அப்படின்னா என்னென்னா, என்னோடய சோர்ஸ் ஹோஸ்ட்லேருந்து போகக்கூடிய டேட்டா டெஸ்டினேஷன் ரீச் பண்ணும்போது எந்த மாதிரி டேட்டா அங்கேருந்து போச்சோ அதே மாதிரி எந்த எரர் இல்லாமல், சேஞ்சஸ் இல்லாமல் டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ணுதா ஒரு செக்லிஸ்ட் வச்சு இந்த டேட்டாலிங்க் லேயர் டெஸ்ட் பண்ணிக்குது. நம்ம ஏற்கனவே வீடியோவில் இந்த சுவிட்சுக்குள்ளே மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி கம்யூனிகேட் நடக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஒரு ரீசனுக்காக தான் 2வது வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்தேன். இப்போ நான் வந்து மேக் அட்ரஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐபி அட்ரஸ்ன்னு சொன்னால் கூட கஷ்டமாக இருக்கும் என்னான்ட்டு. அதனால தான் இந்த வீடியோவில் நான் 2வது வீடியோவாக நான் வந்து கொடுத்தேன். ஸோ இப்போ நம்ம டேட்டாலிங்க் லேயர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் லேயர். ஃபிசிக்கல் லேயர் அப்படின்னா என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அப்ளிகேஷன், செஷன், ப்ரெசன்டேஷன், நெட்வொர்க், டேட்டாலிங்க், டிரான்ஸ்போர்ட் இவங்க என்ன வேலை நடந்தாலும் கடைசியாக வந்து இந்த ஃபிசிக்கலில் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி கொடுப்பது இந்த ஃபிசிக்கல் லேயர் தான். ஒரு ஹோஸ்ட்டில் ஃபிசிக்கலாக எப்படி நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ண முடியும்? ஸோ இப்போ நெட்வொர்க் எவ்வளோ மூலமாக கனெக்ஷன் கொடுக்க முடியும்? இந்த மாதிரி ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி கொடுக்குற எல்லாமே, அதாவது ஃபிசிக்கலாக தொட்டு உணர முடிகிற எல்லாமே இந்த ஃபிசிக்கல் லேயரில் வரும். இதுக்கு முன்னாடி இருந்த 6 லேயரில் எந்த வேலைகள் இருந்தாலும் அது இந்த ஃபிசிக்கல் லேயரில் எலக்ட்ரிக்கல் சிக்னலாகவும் 0s and 1s பாஸ் பண்ணி தான் நம்மளோட டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ண முடியும். அப்போ நம்ம ட்ரபிள் ஷூட்டில் முதல் எடுத்த உடனே ஃபிசிக்கல் லேயரில் தான் செக் பண்ணி பார்ப்போம். அப்படின்னா என்னென்னா, நெட்வொர்க் கனெக்டிவிட்டி கிடைக்கவில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு கேபிளை கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்ப்போம். கிரிம் பண்ணுறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். நம்ம RJ45 ஜாக்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிசிக்கல் லேயரில் தான் முதல்ல நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஃபிசிக்கல் லேயர்னால் இப்போ என்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நடக்கிற எல்லா 6 லேயர்லேயும் கடைசியாக வந்து நம்ம சிஸ்டத்துக்கு கம்யூனிகேட் ஆகிறதுக்கு இந்த ஃபிசிக்கல் லேயர் தான் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த டாப்பிக்கில் அப்ளிகேஷன் லேயர்லேருந்து ஃபிசிக்கல் லேயர் வரைக்கும் எந்தெந்த வேலைகள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் போர்ட் நம்பர்னால் என்ன, டிஎன்எஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். இந்த CCNA வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது தெரியப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நம்ம அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.